நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையிலே ஒரு துக்கமான செய்தியை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையிலே அவரது வீட்டின் அருகிலே அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் சென்னையில் உள்ள பெரம்பூரிலே வசித்து வந்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு பக்கத்திலே ஒரு வீட்டை வாங்கி அதை அனுதினமும் மாலை அந்த வீட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரங்களிலே போய் பார்த்து வருவது அவருடைய வழக்கம். அந்த பழைய வீட்டை இடித்து கட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நல்ல மனிதனும் கூட, நல்ல செய்தியாளரும் கூட, நன்றாக பேச்சு திறமை உள்ளவர். இருந்தாலும் அவரை நேற்று வழக்கம் போல இரவு அவர் கடந்து சென்று அந்த வீட்டை பார்த்திருக்கும் பொழுது திடீரென்று மோட்டார் சைக்கிள் இருசக்கர வாகனங்களிலே வந்த ஒரு சிலர் அறிவாளலும் கத்தினாலும் அவரை குத்தி மிகவும் சேதப்படுத்தி இருக்கிறார். இதை அறிந்த போலீசார் உடனே துறந்து வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். இது மிகவும் வருத்தத்தை தெரிவித்து கொள்ள வேண்டிய விஷயம். காரணம், ஒரு மாநில தலைவராக இருக்கிறவரை சாதாரண ஒரு மனுஷனை போல வந்து வெட்டி கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பது மக்கள் அறிவார்கள். அப்போ ஒரு கட்சியிலே வந்து வேலை செய்கிறார்கள், சோசியல் சர்வீஸ் செய்கிறார்கள், ஒரு கட்சியின் தலைவர்களை நியமிக்கப்பட்டவர்கள் என்ன நிலையத்திலே இந்திய சுதந்திரத்தின் இந்த நாட்டிலே எப்படி நடப்பார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்திலே வீரோங்கா வீர் இந்தியன் பார்ட்டியின் சார்பாக தென்னிந்திய மாநில தலைவர், தமிழ்நாட்டின் தலைவருமாயிருக்கிற ரிச்சர்ட் வின்சென்ட் அவர்கள் அந்த கட்சியின் சார்பாக அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இனி இதுபோல சம்பவங்கள் இனி இந்த தமிழ்நாட்டை நடக்காது இருக்கும்படி அரசாங்கம் வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை தருவார்கள் என்றும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொலை வழக்கிலே இந்த கட்சியின் சார்பாக மிகவும் மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.